அத்த சத்தியமா நம்ப முடியல அத்த. டே அகிலா, பூங்கொடி மேல சத்தியமா அவர் தாண்ட போட்டு கொடுத்தாரு. ஏய், எதுக்கு இப்ப நீ புள்ள மேல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு இருக்க? பின்ன நீங்க யார் நம்ப மாட்டேங்கிறீங்களா? சரி சரி விடு, நாங்க நம்புறோம். அண்ணே, இன்னும் நீ நம்பலைல? இந்த உலகத்திலேயே என்ன விட உன் புருஷனை நம்புறவன் எவனும் இருக்க மாட்டான். 1000 தடவைக்கு மேல நம்பி இருப்பான் அவரை. ஆனா ஒரு தடவை கூட இவர் நம்பிக்கை அவர் காப்பாத்தல. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி இல்லனே. இப்ப அவர் ரொம்ப மாறிட்டாரு. இங்க பாரு, மச்சானுக்காக அவர் கையாலே போட்டு கொடுத்தாரு பாரு. சத்தியமா என்னால நம்பவே முடியல பூங்கொடி. மாமா இப்படி சொல்லுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதை விட அத்தை முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தியா? அப்பப்பா. ஆமா அண்ணி, இத்தனை நாளா அவங்க இப்படி சந்தோஷப்பட்டு நானே பார்த்தது இல்ல. அவங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, படப்பட படப்பட படன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவோட பெர்மிஷனோட மாமாவை பார்க்க போறாங்கல்ல, அதான். அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்கல்ல, கேட்கவா வேணும்? யானி, 2 குடும்பமும் எப்பவுமே இப்படி ஒத்துமையா இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அண்ணி. எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கணுமே. அதெல்லாம் அவர் ஒத்துக்குவாரு. பரவாயில்லையே, ரொம்ப கான்பிடென்டா பேசுற. நீங்க தான் அவரை எப்ப பார்த்தாலும் தப்பா சொல்றீங்க. உண்மையிலேயே அவர் அப்படிலாம் இல்ல தெரியுமா? ஓ, அப்படியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, எங்க அப்பாவே வந்து கேசரி எடுத்து வச்சு கொண்டு போய் உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வான்னு எவ்வளவு சந்தோஷமா அனுப்பி வச்சாரு. அதுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அண்ணி, எல்லாத்துக்கும் சும்மா சந்தேகப்பட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல பூங்கொடி, உங்க அப்பா அப்படிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. எல்லாரும் அவரை இப்படி வில்லனாவே வச்சு பாக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்குலாம் அப்படி தெரியுது. ஆனா எனக்கு அவரு எப்பவுமே எங்க அப்பா அப்படி இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாருடா அண்ணி, அவரு கொஞ்சம் கோவப்படுவாருதான். என்ன, மத்தவங்க மாதிரி பாசத்தை வெளிப்படையா காமிக்க தெரியாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுப்பாரு. இப்ப பாத்தீங்கல்ல. சரிதான். அது சுதா குரல் மாதிரி இருக்கு. ஹாய் பூங்குடி. ஏ, இங்க என்ன பண்ற? ஏய், உன்ன பார்க்க தாண்டி வந்தேன். அப்ப மேல வா. சித்தப்பா. ஐயோ, உன் ஃப்ரெண்டை கீழே வர சொல்லு. சொல்லு. ஏய், உன்னை அப்பா கூப்பிடுறாரு. என்னவா? உன்னதும் ஓ ஓடி பாரு. ஏய் பூங்குடி, ஒரு முக்கியமான விஷயம். உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஊராட்சி ஆபீஸ் வந்துரு. சரியா? சரிப்பா. கோபால வண்டி எடு. அப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு. அண்ணி, அப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு அண்ணி. ஏய், அத நேரா உன்கிட்ட சொன்னா என்னவா? அத அவகிட்ட சொல்லிதான் உன்கிட்ட சொல்லணுமா? அது எப்படி அவர் பேசுவாரு? இவ்வளவு நாள் என் கூட பேசல. டக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. பெத்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் போகணும். சரியா? ஓகே, நான் ஊராட்சி ஆபீஸ்க்கு போகணும். லேட் ஆயிடும், நான் வந்துடுறேன். பை. ஏய் பூங்குடி, என்னடி இவ? ஏய் அடி நில்றே, நானும் வரேன். ஐயோ, இவ இருக்கா பாரு.
நல்ல வேலைம்மா, கரெக்டா அந்த நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோவும் எடுத்துட்டேன். அதனாலதான் நமக்கு இவ்வளவு சொத்து கிடைக்க போகுது. பா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. நீ எதுக்குமா கவலைப்படுற? 2 பொம்பளைங்க தானே, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். அப்பா, பொம்பளைங்க தானேன்னு அவங்கள சாதாரணமால எடை போடுறாதீங்க. 2 பேருமே பயங்கரமான ஆளுங்க. நாம அடி வச்சா 3வது அடி அவ தலை மேலேயே வைப்பேன். ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டா அது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவ கையில வீடியோ இருக்குடி, அது மட்டும் சரவணன் பயலுக்கு தெரிஞ்சதுன்னு வெயி, அவ்வளவுதான். அது அவ கையில இருக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பயந்து தாண்டி ஆகணும். பயந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க வேற மாதிரி திட்டம் போடுவாங்க. நாம எப்பவுமே உஷாரா இருக்கணும்பா. நான் இருக்கிறப்ப நீ எதுக்குமா கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் சொத்தை வாங்கிட முடியாது. நாம சொன்னோங்கிறதுக்காக இந்த வீடியோவை பார்த்து பயந்து அந்த சரவணனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அவங்கள பத்தின உண்மை சரவணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என் பிள்ளைங்களை கூட நான் அப்படி பார்த்துக்கலையே. சொத்து வருங்கிற நம்பிக்கையில தானே நான் அத்தனையும் செஞ்சேன். இப்ப எவ்வளோ ஒருத்தி வந்து என் திட்டத்தெல்லாம் நாசம் பண்றா. இது என்னடி தலைவேதனையா இருக்கு? இவளை எதுக்கு நாம அன்னைக்கு கூப்பிட்டோம்? கடைசியில நம்மளையே பயமுறுத்தி நம்ம கிட்ட இருந்து சொத்தை பிடிங்கிடுவா போல இருக்கு. அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேனா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்னடி பண்ண போறோம்? கொலை கூட பண்ணுவாங்க. என்ன? கொலை பண்ண கூட அவங்கள தயங்க மாட்டாங்கப்பா. அதுக்கான ஆள் பலம், பணபலம், படைபலம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. என்னம்மா சொல்ற? அப்போ தொடக்கூடாத இடத்துல கை வச்சிட்டோமாமா? அப்படியெல்லாம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியுமாப்பா? நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதுக்காக உசுர பணைய வைக்கணுமா? நம்ம கிட்ட இருக்கிறது அது மட்டும் தானே. இந்த சொத்துக்காக நான் எந்த எட்ஜுக்கு வேணாலும் போவேன். போட்டும், எந்த எட்ஜ் வரைக்கும் போறான்னு நானும் பார்க்குறேன். அவ விளையாட்ட ஆரம்பிச்சு வச்சுட்டா அதை நான் முடிச்சு வைக்கிறேன். அது சாதாரணமாக இருக்காது, பெரிய சம்பவமாக இருக்கும். இந்த சொத்துக்காக 25 வருஷமா தவம் இருந்துகிட்டு இருக்கேன். நேத்து வந்தவ என்கிட்ட போட்டி போடுறாளா? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்க்கா. அது அவ உசுறு எடுக்கிறதா இருந்தாலும் சரி,